அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 5 கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கையால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் இந்த நவக கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்மம் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க கவலை அப்படிங்கிறது எவ்வளவு உங்களை போட்டு அழுத்தினாலும் அதில் மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு போராடி ஜெயிக்கணுமோ அதை ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு திறமையானவங்க தான் சிம்ம ராசிக்காரர். நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரிங்க, 20 இருந்தாலும் சரி, 60 இருந்தாலும் சரி, 80 இருந்தாலும் சரி, எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து பயந்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம மனசாட்சிக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்ருக்குறோம். அடுத்தவங்களை ஏமாற்றி கஷ்டப்பட்டு படுத்தி நம்ம வாழணும்னு நினைக்கவும் இல்லை, நினைக்க போகிறதும் இல்லை. இது வரைக்கும் கொடுத்து தான் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க, அடுத்தவங்களை கெடுத்து வாழ்ந்துருக்க மாட்டீங்க. திறமையான உள்ளம் கொண்ட அதனால் உங்களுடைய மனசு தெளிவாக இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆலமரம் மாதிரி நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் இருப்பீங்க. சொந்த பந்தமா பரவாயில்ல பார்த்துக்கலாம், என்ன கஷ்டம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. கூட பிறந்தவங்களா அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு இது எனக்கு வேணும் அது வேணுன்ட்டு ஆசைப்பட்டு சுயநலமாக வாழ மாட்டீங்க. குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுவீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு தான் முதல்ல ஓடி போய் உதவி செஞ்சுட்டு வருவீங்க. அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவங்க. இப்படி இருந்தாலும் சமீப காலம் இந்த 3 வருஷத்துலேருந்து நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனை அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க. எப்பேற்பட்ட இடியே வந்து நம்மளை நேருக்கு நேர் வந்து நின்னாலும் சரி, பார்த்துக்கலாம், என்னாயிரம் பார்ப்பா அப்படிங்கிற துணிவு உங்களை இது வரைக்குமே ஜெயிக்க வைக்குது. ஜெயிச்சுமோ இல்லையோ போராடியாவது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சிம்மராசிக்காரர். ஆனால் இந்த சமயமான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது சிம்மத்துக்கு கரெக்டாக 7ஆம் பாவகத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த இந்த தருணமான காலகட்டத்தில் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா மன வருத்தங்களுங்கிறது பழக்க வழக்கம், உயிருக்கு உயிராக நீங்கள் யாரை உருவாக்கி வச்சுங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாசத்தை பங்கு போட்டிருப்பாங்க, உங்களுடைய பணத்தை அபகரிச்சிருப்பாங்க. எப்படின்னா நேருக்கு நேர் இல்லை, மறைமுகமாக. ஏன்னா நேருக்கு நேர் வந்தால் உங்களால் யாரும் ஜெயிக்க முடியாது. சண்டையாக இருந்தாலும் சரி, சமாதானமாக இருந்தாலும் சரி, பேச்சு உங்கள்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது. ஆனால் நேருக்கு நேர் வந்து கேட்டால் கொடுத்துருவீங்க. ஆனால் உங்களை ஏமாத்தினா உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஏமாற்றங்களை தான் சந்தித்து உட்காந்துருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா கூட்டாளினால் குழப்பம்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டுங்கிறது வேலை ரீதியிலையும் தொழில் ரீதியிலையும் எடுத்துக்கலாம், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு ரீதியிலையும் எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம பிரியம் வச்ச பாசம் வச்ச ஒரு அன்பு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அன்பால் நான் ஏமாற்றப்பட்டேன், பாசத்தால் நான் இன்றைக்கி மோசமாகிட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் 7ஆம் இடத்துல ராகு, ஜென்மத்தில் கேது. அந்த 7ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கையாக உட்கார்றது ஒரு அற்புதம். அந்த பதிவு தான் இது. சரிங்களா? காரணம் உங்கள் ஜென்மாதிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆனால் அதே மாதிரி புதன் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி, லாபாதிபதியும் கூட 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். எப்போ எல்லாம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இந்த இணைவு. இன்னொன்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி, ஏன்னா 4ஆம் இடங்கிறது ஒருத்தருடைய வீடு, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கறது 4ஆம் இடம் தான். தாயார் ஸ்தானமும் கூட சொல்லலாம். சுகத்தை, நிம்மதி, மனசு நல்லா இருந்தால் தானே எல்லாமே.
நம்ம ஓடி ஆடி கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாதிக்கணும்னாலும் கூட நம்ம மனசு நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். ஆனால் அந்த மனசு நல்லா நிறைஞ்சிருந்ததுன்னா எதையும் நம்ம ஏற்றுக்குவோம் இல்லைங்களா? அப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வரார். அதே சமயத்தில் சுக்கிரன் உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 10ஆம் அதிபதி இல்லையா? அப்போது முயற்சி ஸ்தானாதிபதியும் இந்த சுக்கிர பகவான் இந்த பாவகத்துக்கு 7ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துக்கு கலஸ்தரஸ்தானம், கூட்டாளின்னு சொல்லலாம். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அதுதான் ஒரு கல்வி சார்ந்த விஷயத்திலையும் நம்மளுடைய கௌரவத்தை சார்ந்த இடத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த 7ஆம் பாவகம். அந்த இடத்துல இந்த ராகுவோடு இந்த கிரகங்கள் இணைந்து, அதாவது ஒன்று இணைந்து நமக்கு அதாவது ஒரு பொருளாதார வெற்றி மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய செல்வாக்கு பலத்தையும் ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏற்பட போகுதுங்க. ஆனால் அந்த ஸ்தானத்தில் பார்த்துட்டோம்னா 11ஆம் பாவகத்தில் குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி இல்லையா? குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக அந்த 7ஆம் இடத்தை இந்த 5 கிரகங்களை, அதாவது குரு 9ஆம் பார்வையாக பார்க்கப்படுதுங்க. இது அற்புதம் தானே, சரிங்களா? திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். யார் எதிரின்ட்டு நம்மளுக்கு நேருக்கு நேர் வந்து மோத முடியாமல் மறைமுகமாக நம்மளை சில சூழ்ச்சிகள் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளை யார் உதறி தள்ளிட்டு விட்டு போனாங்களோ புரிஞ்சிக்காம அவங்களுக்கு புரியுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக சாதகமாக அமையப்போகுது. இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கு திருமணம் ஆன பிறகு எல்லாம் இருக்குது, நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, 3ஆவது மனுஷனால் நம்மளுடைய நிம்மதி பறிபோயிருச்சு. யார் அதிகமாக நேசிச்சோமோ இன்றைக்கி அவங்களால நமக்கு சில பிரச்சனைகள் ஆகிப்போச்சு. இன்றைக்கி நம்ம இதில் இருந்து எப்படி போராடி மீண்டு வர்றது இந்த உடைய கஷ்டத்தை? ஏன்னா நம்ம சிம்மராசிக்காரர் அடுத்தவங்கிட்ட சொல்கிறதுக்கு பிடிக்காது, எப்போவுமே கெத்தாக நிற்கக்கூடியவங்க, சிங்கம் மாதிரி ஆச்சுங்களா? அப்பேற்பட்டவங்க நம்மளுடைய கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட சொல்லி தீர்த்துக்கூடிய அளவுக்கு நம்ம அவ்வளோ தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் எப்படி அதில் நம்ம ஜெயிக்கலாம்னு நினச்சிட்டு அதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? யோசிக்கிறதுல செயல்படக்கூடிய காலம் இந்த பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டோம்னா, அதாவது மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இணைந்திருக்கும். அதன் பிறகு பார்க்கும்போது இந்த 4 கிரகங்களோட குரு பார்வை விடும்போது 5 கிரகங்களாக மார்ச் 14ஆம் தேதி வரைக்குமே ஒன்றிணைந்து உங்களுக்கு வெற்றியாளராக உருவாகக்கூடிய ஒரு தருணம். அது கலைத்துறையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லையா வெளி ஊர் வெளி பிரயாணத்தில் இருந்து நான் போய் இந்த இடத்துல வேலை செய்கிறேன், எனக்கு நிம்மதியான வேலை இல்லை, மன நிம்மதி இல்லை, குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நினச்சி தீர்க்கறதுக்கு போராடினீங்க பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கை சிறப்பான முறையில் அமைஞ்சிடும். இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கு திருமணம் முடிஞ்சு மறுவாழ்க்கை எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு மறுவாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, பிடித்த வாழ்க்கை இணைந்து ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த 5 கிரக பயிற்சி. இது அற்புதமான காலகட்டம். தெய்வ பிரார்த்தனைகள் செய்யுங்க, பிடித்த கோயிலுக்கு இந்த நேரத்தில் போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசுக்கு நிறைந்த சில சிறப்பான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான காலம்தான், சரிங்களா? ஆனாலும் இப்போ நான் சொன்ன பலன் கோட்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த கோட்சார அடிப்படையில் சொன்னதுனால சந்திரன் வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சந்திரனுங்கிறது மதி, அறிவு சார்ந்தது, மனம் சார்ந்தது. ஆனால் லக்னம் என்பது நம்மளுடைய விதி சார்ந்தது, உயிர் சார்ந்தது. அப்போது லக்னம் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையாக தெரியும். அந்த லக்னத்துக்கு எத்தனை பாவகாதிபதி திசை நடக்குது, அது யோகாதிபதியா பாதகாதிபதியா, அந்த திசையில் எந்த புத்தி, எந்த அந்தரம், எந்த சூட்சுமம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய விதியின் ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நல்லவங்க தான், நேர்மையானவங்க தான், கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் நம்ம நல்லதே செஞ்சாலும் கெட்டதாக வருது. அதெல்லாம் வருதுன்னா அது நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் கஷ்டங்கள் 1000 வந்தாலும் கண்டிப்பாக இஷ்டப்பட்ட வாழ்க்கையும் நம்மளுடைய நவகிரகங்கள் கொடுத்தே தீரும். அது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தை முழுமையாக அறிய முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்தால், இல்லை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு ஜாதகங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி.
நம்மளுடைய முகத்தை எப்படி நம்ம சரிப்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பிறப்பு ஜனன ஜாதகம், நம்மளுடைய விதியின் ஜாதகம் சொல்லக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கையை எந்த மாதிரி ஒரு அமைப்பு வாழ முடியுங்கிறது நம்மளுடைய சூட்சுமத்தை அறிஞ்சிக்க முடியும், உணர முடியும். சரிங்களா? அப்போது நல்ல தசாபுத்தி நடக்கிற போது இந்த மாதிரி செயல்படலாம். அதே மாதிரி பாதகாதிபதி தசைக்கும் இந்த மாதிரி செயல்படலாங்கிறது ஒரு வழிகாட்டியாக நம்மளுடைய ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக 100% சக்ஸஸ் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கைங்கிறது அற்புதமாக இருந்து இனி வரக்கூடிய காலம் என்றென்றும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.